إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب يسر ولا تعسر إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவில்லா கருணையாளன் நிகரில்லா அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஐம்மாக்கள், இன்னும் நல்லடியார்கள் அனைவர் மீதும், குறிப்பாக இந்த வகுப்பை செவிமடுத்துக் கொண்டிருக்கின்ற நம் அனைவர் மீதும் அல்ல ரஹ்மான் அல்லாஹ்வின் கருணையின் கிருபையை நிலவட்டும் என்கிற பிரார்த்தனையோடு ஆரம்பிச்சுகிறேன். அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல் குர்ஆனுடைய 2வது அத்தியாயமான சூரத்துல் பக்ராவின் 57 வரை வசனங்களுக்கான விளக்கத்தை நாம் இதுவரை பார்த்திருக்கிறோம். இன்றைய தினம் 58 மற்றும் 59 ஆகிய வசனங்களுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இதில் 58வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், وَإِذْ قُلْنَا ادْخُلُوا هَذِهِ الْقَرْيَةَ, நாம் அவரிடம் சொன்னோம், நீங்கள் இந்த கரியாவிற்குள் நுழையுங்கள். கரியா என்று சொன்னால் கிராமம், ஊர் என்று அதற்கு அரபு மொழியில் பொருள். இந்த இடத்தில் இந்த ஊருக்குள் நீங்கள் நுழையுங்கள். ஃபகுலூ மின்ஹா ஹைஸு ஷி'தும் ரகதன், நீங்கள் அங்கே விரும்பியவாறு விரும்பியவற்றை உண்ணுங்கள். வதுகுலுல் பாப சுஜ்ஜதா, மேலும் நீங்கள் அந்த வாசல் வழியாக சஜிதா செய்தவர்களாக நுழையுங்கள். வகூலு ஹித்தத்துன், மேலும் நீங்கள் ஹித்தத்துன் என்று சொல்லுங்கள். நஃபிர் லக்கும் ஹத்தாயாக்கும், நாம் உங்களுடைய பாவங்களை மன்னிப்போம். வஸனஸீதுல் முஹ்ஸினீன், இவ்வாறே நாம் நன்மை செய்யக்கூடிய, அழகான செயலை செய்யக்கூடியவர்களுக்கு கூலிகளை அதிகப்படுத்தி தருவோம் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொண்டு அவர்கள் மூலமாக ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்து காப்பாற்றப்பட்ட ஒரு சமுதாயமாக இருந்து கொண்டிருக்கிற பனி இஸ்ரவேலை பற்றி பேசுகிறார். அவருடைய வரலாறு தொடர்ச்சி தான் இது. அவர்கள் என்ன செஞ்சாங்க, ஒரு பாலைவனத்தில் இருந்தார்கள் என்கிற செய்தியை நம்ம இதற்கு முந்தைய வசனங்களிலே பார்த்திருக்கிறோம். ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றப்பட்டு அவர்கள் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் தஆலா அந்த சமூகத்தை அழைத்து சென்று ஒரு பாலைவனத்தில் வைத்திருக்கும்படி அவருக்கு கட்டளையிட்டார். அங்கே அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவன் புறத்திலிருந்து பிரத்யேகமான உணவுகளை வழங்கி கொண்டிருந்தார். அப்போ அதெல்லாம் எங்களுக்கு போதாது என்று அவங்க என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். அப்போ அதற்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், விடையா அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஊருக்குள் நுழையுங்கள். இங்கே அவரிடத்தில் நுழைமாறு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்ட ஊர் எது என்று கேட்டால், அதற்கு விளக்கம் சொல்லுகிற போது இமாம் கதாதா ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள், பைத்துல் மக்திஸ். பைத்துல் மக்திஸ் தான் அந்த ஊர். பைத்துல் மக்திஸ் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பலஸ்தீனம், அதே போன்று அங்கே அமைக்கப்பட்டிருக்கின்ற அல்லாஹ்வின் இறை இல்லமாக இருந்து கொண்டிருக்கிற பைத்துல் முகத்தஸ் என்று சொல்லக்கூடிய, அதற்கு அரபியில் பைத்துல் மக்திஸ் என்று தான் சொல்லுவார்கள். அந்த இடத்திலே என்ன செய்கிறாங்க, அல்லாஹ் தஆலா அவர்களை நுழையும்படி சொல்லுகிறான். அங்கே அவங்க சென்றாங்கன்னு சொன்னால், எங்களுக்கு ஒரே மாதிரி உணவு வேண்டாம், மண்ணு வசல்வா என்கிற பிரத்யேகமான உணவை அல்லாஹ் அவர்களுக்கு அவன் புறத்திலிருந்து இறக்கி கொடுத்திருந்தால் அந்த உணவை மட்டுமே கொண்டு நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், திருப்தி அடைய மாட்டோம். எனவே எங்களுக்கு என்ன செய்யணும், பூமியிலே பூமி முளைப்பிக்கின்ற கனிவர்க்கங்கள், புற்பூண்டுகள் எங்களுக்கு வேண்டும் என்று அவர்கள் அல்லாஹ்விடத்தில் வேண்டினார்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த உணவுகள் எல்லாம் என்ன செய்வோம், அங்கே கிடைக்கும். ஃபகுலூ மின்ஹா ஹைஸு ஷி'தும் ரகதா, நீங்கள் அங்கே சென்று என்ன செய்யலாம், உங்களுடைய விருப்பம் போல் எவ்வித கேள்வி கணக்குமின்றி விசாலமான முறையில் என்ன செய்யுங்க, அந்த ஊரில் உண்டு வாழுங்கள் என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அவர்களுக்கு இந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் என்ன சொல்றான், வதுகுலுல் பாப சுஜ்ஜதா, நீங்கள் அந்த ஊருக்குள் நுழைகிற போது ஊருடைய வாசல் வழியாக என்ன செய்யுங்க, சுஜூது செய்தவர்களாக நுழைங்கள் என்று சொல்றான். சுஜூத் என்று சொன்னால் நமக்கு தெரியும், சுஜூத் என்றால் என்ன, நமக்கெல்லாம் சொல்லி இருக்கின்ற
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரியாவில் அல்லாஹ் நமக்கு வழிகாட்டி இருக்கின்ற அந்த சஜ்தா என்பது 7 உறுப்புகள் மீது சாஷ்டாங்கம் செய்வது. அதற்கு தான் சஜிதா அடிச்சுக்குவோம். நம்முடைய 2 கைகள், நெற்றித்தடம், அதே போன்று மூக்கு, அதே போன்று கால்களுடைய 2 முட்டுக்கள், 2 கால் பாதங்களுடைய முன்பகுதிகள், இப்படி 7 உறுப்புகள் தரையில் படுமாறு இருப்பதற்கு பேர் தான் என்ன செய்வோம், சஜிதா அடிச்சுக்குவோம். அல்லாஹ் தஆலா இந்த சமுதாயத்திற்கு என்ன சொல்றான், இவங்க நமக்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாயம், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திற்கு முன்னதாக வாழ்ந்த ஒரு சமுதாயம். அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறா, நீங்க சஜிதா செய்தவர்களா நுழையுங்கள் என்று சொல்கிறான். அப்ப இதற்குரிய விளக்கம் என்ன என்பதில் அறிஞர்களுக்கு மத்தியில் என்ன இருக்கு, கருத்து வேறுபாடு இருக்கு. உண்மையிலே அவர்கள் சஜிதா செய்து அதிலே தவழ்ந்தவர்களாக செல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள் என்கிற கருத்து சிலரால் சொல்லப்பட்டிருக்கிறது. வேறு சிலரால் இங்கே சஜிதா என்று சொன்னால் அதனுடைய பொருள் அல்லாஹ் தஆலா அந்த பைத்துல் மக்திஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஊரில் வாசல் இருந்து கொண்டிருக்கிற அந்த வாசல் வழியாக அவர்களை நுழைய சொல்லுகிறான். அப்படி நுழையும் போது அவர்கள் எப்படி நுழையணும், படிந்தவர்களாக நுழைய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இதன் மூலமாக சொல்லுகிறான் என்கிற விளக்கத்தை சொல்லுகிறார்கள். இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள், ருக்கூவில் அதாவது குனிந்த நிலையில் அவர்கள் நினைச்சணும் அந்த வாசல் வழியாக நுழைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து என்பதாக நினைச்சாங்க. இப்னு அப்பாஸ் அவருடைய விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லும்போது சொன்னாங்க, அடிப்படையில் சுஜூத் என்பது ஒரு மனிதன் யாரை மகத்துவப்படுத்துகிறானோ, யாரை மேன்மைப்படுத்துகிறானோ அந்த நபருக்கு முன்னால் முற்றிலுமாக படிந்து குனிந்து நிற்பதற்கு பேர் தான் என்ன செய்வாங்க, இந்த சுஜூத் என்கிற வார்த்தை அடிப்படையில் பயன்படுத்தப்படுவாங்க. அப்போ அது அடிப்படையில் மதிப்பஞ்சத்தோடும் பயபக்தியோடும் ஒரு மனிதன் இன்னொருவருக்கு முன்னால் குனிந்து நின்றால் அதற்கு பேர் தான் சஜிதா. இப்போ அந்த நிலையில் அவர்கள் வீசினா அல்லாஹ் தஆலா இந்த வாசல் வழியாக செல்ல சொல்லி கட்டளை இடுகிறார் என்பதாக சொல்லுகிறார்கள். இதே ஒரு விளக்கத்தை தான் இன்னும் கூடுதலாக என்ன செய்கிறாங்க, இமாம் இப்னு தைமிய்யா அவர்கள் சொல்லுகிறார்கள், அரபு மொழியில் பணிதல் என்கிற அர்த்தத்தில் சுஜூத் என்கிற சொல் பயன்படுத்தப்படும் என்பதை பல குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அந்த மக்களுக்கு குனிந்து ருக்கு செய்தவர்களாக நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த வாசல் வழியாக நுழையுங்கள் என்று கட்டளையிட்டிருக்கிறான். அதல்லாமல் நாம் சஜிதா செய்கின்ற, நாம் சுஜூது செய்கின்ற அந்த அமைப்பில் 7 உறுப்புகள் மீது சாஷ்டாங்கம் செய்த நிலையில் செல்ல வேண்டும் என்று கட்டளையிடப்படவில்லை. ஏனென்றால் அவ்வாறு செய்வது என்பது இயலாத காரியம் இல்லையா, அவ்வாறு செய்வது இயலாத காரியம் என்பதாக என்ன செய்றாங்க சொல்லி காட்டிவிட்டு அதற்கு அவர்கள் என்ன செய்றாங்க, குர்ஆனுடைய வேறு சில வசனங்களை ஆதாரமாக மேற்கொள் காட்டுறாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சஜிதா என்கிற சொல், சுஜூத் என்கிற சொல் எப்படியெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறான் என்பதை சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அலம் தர அன்னல்லாஹ் யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வ மன் ஃபில் அர்த், வானங்களிலும் பூமியிலும் இருக்கின்ற அனைத்தும் அல்லாஹ்விற்கு சுஜூது செய்கின்றன என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா? பிறகு அல்லாஹ் சொல்கிறான், வஷ்ஷம்ஸு வல் கமர், சூரியனும் சந்திரனும், வன் நுஜூமு நட்சத்திரங்களும், வல் ஜிபால் அதே போன்று மலைகள், வஷ்ஷஜரு அதே போன்று மரங்களும், வத் தவாபு கால்நடைகளும், வ கஸீரும் மினன் நாசி இன்னும் மனிதர்களில் அதிகமானவர்களும். இப்போ இங்கே அல்லாஹ் தஆலா அவருடைய படைப்புகளில் பலதரப்பட்ட படைப்பை பற்றி சொல்லி காட்டுறோம். வானங்களிலும் பூமியிலும் இருக்கின்ற ஒட்டுமொத்த படைப்புகளும் அல்லாஹ்விற்கு சஜிதா செய்கின்றன. ஆனால் எல்லாத்துடைய சஜிதாவும் ஒரே மாதிரி இருக்குமா என்று கேட்டால் நம்ம என்ன செய்வோம், கிடையாது. மனிதர்கள் செய்வது போன்றல்ல விலங்குகளுடைய சஜிதா, மனிதர்களும் விலங்குகளும் செய்வது போன்றல்ல மரங்களின் சஜிதா, மனிதர்களும் விலங்குகளும் மரங்களும் செய்வது போன்றல்ல சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் செய்கின்ற சஜிதா என்பது. அப்போ இதன் அடிப்படையில் இந்த சஜிதாக்களில் பல்வேறு விதமான அமைப்பு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த வசனத்தை வைத்துக் கொண்டு இருக்கிறாங்க இமாம் அவர்கள் நிறுவுகிறார்கள். அல்லாஹ் தஆலா அதை தொடர்ந்து சொல்கிறான், வகஸீருன் ஹக்க ஹக்குன் அலைஹில் அதாப், வகஸீருன் ஹக்க அலைஹில் அதாப், இன்னும் ஏராளமானவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை உறுதியாகிவிட்டது. வமன் யுஹ்னில்லாஹு ஃபமா லஹு மின் முக்ரிமின் இன்னல்லாஹ் யஃஅலு மா யஷா, யாரை அல்லாஹ் தஆலா இழிவுபடுத்தி விட்டானோ அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்கள் எவரும் இல்லை. அல்லாஹ் அவன் நாடுகின்றவற்றை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். நிச்சயமாக அல்லாஹ் அவன் நாடியவற்றை செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்று சூரத்துல் ஹஜ் 22வது அத்தியாயத்துடைய 18வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போன்று இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வலில்லாஹி யஸ்ஜுது மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் தவ்அன் வ கர்ஹா,
வானங்களிலும் பூமியிலும் இருக்கின்ற அனைத்தும் அல்லாஹ்விற்கு விரும்பியோ விரும்பாமலோ சஜிதா செய்கின்றன. அவைகளின் நிழல்கள் காலையிலும் மாலையிலும் அவர்களிடத்தில் அந்த படைப்புகள் மீது இருந்து கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இப்போ இந்த வசனங்களும் என்ன செய்கிறது? சஜிதா என்பது எல்லாவற்றுக்குமான கட்டளை. அல்லாஹ்வின் படைப்பில் அனைத்திற்குமான கட்டளை தான் சஜிதா செய்தல் என்பது. அந்த சஜிதா எப்படி இருக்கும்? வெவ்வேறுபட்டதாக இருக்கும். அதை என்ன செய்கிறோம்? நம்ம இந்த வசனத்துடைய நேரடியான பொருளிலிருந்து விளங்குகிறோம். அப்போ அதன் அடிப்படையில் அந்த ஊர் மக்களுக்கு அல்லாஹ் தஆலா சொன்ன சஜிதா என்பது இல்லை, நாம் விளங்கி வைத்திருக்கின்ற சஜிதா அல்ல. இப்போ அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கட்டளையிட்டான். அதற்கு அடுத்தபடியாக இன்னொரு செய்தி. அப்போ இந்த வசனங்களை எல்லாம் மேற்கோள் காட்டிவிட்டு இமாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒவ்வொன்றுக்குமான சஜிதா அதனுடைய ஒவ்வொரு பிரத்யேகமான அமைப்பில் இருந்து கொண்டிருக்கிறது. எல்லா படைப்புகளுடைய சஜிதாவும் நிலத்தில் நெற்றித்தடத்தை பதிய வைத்துக் கொண்டு இருப்பதல்ல என்று நினைச்சாங்க சொல்லிவிட்டு இன்னொரு ஹதீஸை இதற்கு ஆதாரமாக காட்டுறாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தி. அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், அபூதர் ரலியல்லாஹு நபி ஸல்லல்லாஹு சொல்லி கேட்குறாங்க, யா அபதர் தத்ரி ஐன தத்ஹப், சூரியன் மறைகிற போது அது எங்கே செல்கிறது என்று நீங்கள் அறிவீர்களா என்று கேட்கிறாங்க. அப்போ அதற்கு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் ரசூலுஹு ஆலம், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் நன்கு அறிந்தவர்கள். அப்போ அவர்கள் சொல்லுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஇன்னஹா தத்ஹபு ஹத்தா தஸ்ஜுத தஹ்தல் அர்ஷ், இந்த சூரியன் ஆகிறது ஒவ்வொரு நாளும் மறைகிற போது அது அல்லாஹ்வுடைய அர்ஷின் கீழ் சென்று சஜ்தா செய்கிறது. ஃபதஸ்தஅதினு ஃபயுதுல்லஹா, அது அல்லாஹ்விடத்திலே சென்று அனுமதி கோருகிறது. அதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது. எதற்கு அனுமதி கோருகிறது? மறுபடியும் அதனுடைய சுழற்சியை தொடங்குவதற்காக. சூரியனுடைய அந்த சுழற்சி ஒவ்வொரு நாளும் இருந்து கொண்டிருக்கு. அப்போ அந்த சுழற்சிக்காக வேண்டி அனுமதி அது அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறது. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, வயூஷிகு அன் தஸ்ஜுத ஃபலா யுக்பலு மின்ஹா, இன்னொரு நாள் அது அதே போன்று என்ன செய்யப்படும்? சஜிதா செய்வதற்கு அனுமதி கோரப்படும், அதற்கு அனுமதி வழங்கப்படாது. அது அனுமதி கேட்கப்படும், அந்த அனுமதி மறுக்கப்படும். அந்த சூரியனுக்கு அல்லாஹ் சொல்லுவான், அதாவது சூரியனுக்கு சொல்லப்படும், இர்ஜிஇ மின் ஹைசு ஜிஇதி, எங்கிருந்து நீ புறப்பட்டாயோ அங்கே சென்று விடு. ஃபதத்லஉ மின் மக்ரிபிஹா, அவ்வாறாக அது மேற்கில் உதயமாகும். இன்றைக்கு நவீன விஞ்ஞானமும் என்ன செய்கிறது? இதை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறது. எதை உறுதிப்படுத்துறது? சூரியன் அது ஒரு வட்ட வரைக்குள் நீந்தி கொண்டிருக்கிறது. அது என்ன செய்கிறது? எங்கிருந்து ஆரம்பமானதோ அதே திசையை நோக்கி அது சென்று கொண்டிருக்கிறது. மேற்கில் உதயமாவது என்பது அதால் என்னது? சாத்தியமான விஷயம், அது நடந்தேறக்கூடிய ஒரு விஷயம் என்பதை இந்த அறிவியல் ஆய்வாளர்கள் என்ன செய்றாங்க? சூரியனை பற்றி இன்றைய ஆய்வுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த ஆய்வுக்கு பின்னால் இருந்து கொண்டிருக்கிற யதார்த்தத்தை உண்மையைத்தான் இந்த நபிமொழி நமக்கு சொல்லுகிறது. அல்லாஹ் தஆலா இந்த செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் கூறுகின்ற ஒரு வசனத்தை மேற்கோள் காட்டுறாங்க, வஷ்ஷம்ஸு தஜ்ரி லிமுஸ்தக்ரின் லஹா தாலிக தக்தீருல் அஸீஸுல் அலீம். சூரியன் என்பது அது அதற்கென்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்ற இடத்திற்கு அது நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. அதற்குரிய முஸ்தகர்ரா இருந்து கொண்டிருக்கிற ஒரு நிலையான இடத்தை நோக்கி அது சென்று கொண்டிருக்கிறது. இது யாவற்றையும் நன்கு அறிந்தவனும் யாவரையும் மிகைத்தவனுமாகிய அகிலங்களின் ரட்சகனாகிய அல்லாஹ்வுடைய நிர்ணயமாகும் என்று அல்லாஹ் வசனத்தை என்ன செய்றாங்க? ஓதி காட்டுறாங்க. இந்த செய்தி சஹீஹ் புகாரியில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு செய்தி. இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் என்ன செய்கிறோம்? சூரியன் சஜிதா செய்கிறது, ஒவ்வொரு நாளும் செய்கிறது. ஆனால் அந்த சஜிதா என்பது எப்படி என்று நம்மளால் செய்ய முடியாது, உணர்ந்து கொள்ள முடியாது. ஆனால் பொதுவாக இதற்கு பணிதல் என்கிற அர்த்தத்தை நாம் எடுத்துக்கொள்கிற போது அது மிக பொருத்தமாக பொருந்திப்போம். எல்லா படைப்புகளும் என்ன செய்கிறது? அல்லாஹ்விற்கு பணிகின்றன. அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா அந்த மக்களிடத்தில் என்ன சொன்னால், பணிந்தவர்களாக நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த ஊருக்குள் அந்த வாசல் வழியாக நுழையுங்கள். பிறகு அல்லாஹ் இன்னொரு கட்டளை சொல்றான், வகூலு ஹித்தத்துன் நக்ஃபிர் லக்கும் மின் ஹதாயாக்கும். நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த ஊரில் நுழையும் போது என்ன செய்யுங்க, ஹித்தத்துன் என்று சொல்லுங்கள். அதை சொல்லி நீங்கள் சென்றீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பாவங்களை நான் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இந்த ஹித்தத்துன் என்கிற வார்த்தைக்கான பொருள் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அதற்கான பொருள் என்ன?
ஹித்தத்துன் என்கிற வார்த்தை அவருடைய மொழியில் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு எதற்காக சொல்லிக் கொடுக்கிறான் என்று சொன்னால், எங்களுடைய பாவங்களை எங்களுக்கு மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைப்பதற்காண்டி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொன்ன ஒரு வாசம். அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பாவங்களை என்ன செய்வேனா மன்னிப்பேன் என்று சொல்லிவிட்டு வஸனஸீதுல் முஹ்ஸினீன், உங்களில் யார் ஒரு இஹ்சானுடையவர்களா நன்மை புரியக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு என்ன செய்யறான், அவருடைய இஹ்சானை நன்மைகளை அதிகரித்து கொடுக்க இருக்கிறார். அது மட்டுமல்லாமல் உங்களில் யார் வந்து தவறிழைத்தார்களோ அவருடைய தவறுகளையும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான் மன்னிக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே ஒரு வாக்குறுதி அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார். இப்போ இந்த முஹ்ஸின் என்கிற சொல்லுக்கான அர்த்தத்தை பொறுத்தவரையில் யார் வந்து தன்னுடைய அகீதாவை தௌஹீதை சீர் செய்து அவருடைய நடத்தையும் அழகாக்கி கொண்டாரோ, அதே போன்று ஃபர்லான அமல்களை நிறைவேற்றுவதற்கு முன் வந்து முஸ்லிம்களை விட்டு தம்முடைய தீமைகளை தடுத்து கொண்டாரோ அவருக்குத்தான் முஹ்ஸின் என்கிற சொல் பயன்படுத்தப்படும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்சான் என்றால் என்ன என்று கேட்கிற போது அதற்கு பதில் சொல்லும்போது என்ன சொன்னாங்க, உபுதுல்லாஹ கஅன்னக தரா, அல்லாஹ்வை நீ பார்ப்பது போன்று அவனை வணங்க வேண்டும். ஃபைன் தக்குன் தராஹு ஃபைன்னஹு யராக், அல்லது அல்லாஹ் உன்னை நீ அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற மன ஓர்மையின் அடிப்படையில் அல்லாஹ்வை வணங்குவது இருக்கிறது அல்லவா, அதற்கு பேர் தான் இஹ்சான் என்று சொன்னாங்க. இதை தொடர்ந்து அடுத்தது என்ன சொன்னால், ஹித்தத்துன் என்கிற வார்த்தையை அல்லாஹ் தஆலா பயன்படுத்த சொல்கிறான். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும்போது, ஃபபத்தலல்லதீன வலமு, அநியாயக்காரர்கள் அவர்களுக்கு என்ன வார்த்தை சொல்ல வேண்டும் என்று நம்ம சொன்னோமோ, ஃபபத்தலல்லதீன வலமு கௌலன் கைரல்லதீ கீல லஹும், அவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைக்கு மாற்றாக வேறொன்றை அவர்கள் சொன்னார்கள். யாரு? பனி இஸ்ரவேல் மக்கள். அல்லாஹ் அவங்கள்ட்ட என்ன சொன்னா, ஹித்தத்துன் என்று சொல்லிவிட்டு நீங்கள் போங்கன்னு சொல்கிறான். அவங்க ஹித்தத்துன் என்கிற வார்த்தை சொல்வதற்கு பதிலாக வேறொரு வார்த்தையை பயன்படுத்தினார்கள் என்று அல்லாஹ் தஆலா அவர்களை பற்றி சொல்லி காட்டிவிட்டு மேலும் அல்லாஹ் சொல்கிறான், ஃபஅன்ஸல்னா அலல்லதீன ஸலமு ரிஜ்ஸன் மினஸ் ஸமாஇ பிமா கானூ யஃப்ஸுகூன், அவர்கள் அல்லாஹ்வின் கட்டளைக்கு மாறு செய்ததன் காரணமாக வானத்திலிருந்து நாம் அவர்கள் மீது என்ன செஞ்சோம், இந்த அநியாயக்காரர்கள் மீது ரிஜ்ஸை இறக்கினோம் என்று அல்லாஹ் சொல்றான். ரிஜ்ஸை இறக்கினோம் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். இப்போ இந்த இடத்துல அவர்கள் ஹித்தத்துன் என்கிற வார்த்தைக்கு பகரமாக எதை மாற்றிக்கொண்டார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹித்தத்துன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? மன்னிப்பாயாக. இந்த வார்த்தையை சொல்ல சொல்லி அல்லாஹ் ஒரு கட்டளைறான். அவங்க ஹித்தத்துன் என்கிற வார்த்தைக்கு பகரமாக ஹப்பத்துன் என்று என்ன சொல்றாங்க என்பதாக அல்லாஹ்வின் தூதரிடம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இன்னொரு அறிவிப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா பனி இஸ்ரவேலர்களுக்கு சொன்னான், இந்த வாசல் வழியாக நீங்கள் என்ன செய்யுங்க, பணிந்தவர்களாக நுழையுங்கள், மேலும் ஹித்தத்துன் என்று சொல்லுங்கள், நான் உங்களுடைய பாவங்களை மன்னிப்போம் என்று சொன்னால் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த வாசல் வழியாக அந்த வார்த்தையை மாற்றிக்கொண்டு அவர்கள் தங்களுடைய முதுகு பக்கமாக தவழ்ந்தவர்களாக உள்ளே வந்தார்கள். அப்படி வரும்போது ஹித்தத்துன் என்பதற்கு பதிலாக ஹப்பத்துன் ஃபி ஷஅரா என்று அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு வார்த்தையை சொன்னார்கள் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஹப்பத்துன் ஃபி ஷஅரா என்று சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, வார் கோதுமை, மணி கோதுமை என்று அதற்கு அர்த்தம். சரிங்களா? மணி கோதுமை என்று அதற்கு அர்த்தம். அவரிடத்துல ஹித்தத்துன் என்கிற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்த சொல்கிறான். அதற்கு அவங்க என்ன செய்கிறாங்க, வேறு டெம்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா மொழியில், என்ன சொல்லுவாங்க, ஒரு நம்ம ஒரு வார்த்தை சொன்னால் அதை அப்படி என்ன செய்யுது, அதற்கு மாற்ற வேற ஒரு வார்த்தையை சொல்கிறது. அதை கேலி செய்யும் விதத்தில், கிண்டல் செய்யும் விதத்தில் இன்னொரு வார்த்தையை சொல்லுவாங்க. அது வந்து சிறுபிள்ளை இடத்துல இது போன்ற ஒரு வழக்கை வாடிக்கை இருக்குது. அவங்க வந்து அறியாமையில் கூட சொல்லுவாங்க, அல்லது விளங்காமலும் சொல்லுவாங்க. அப்போ அது போன்ற ஒரு சொல்லாடல் என்ன செய்கிறாங்க, இந்த பனி இஸ்ரவேலர்கள் இந்த இடத்துல பயன்படுத்தினார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இந்த செய்தியை குறித்து சொல்லுகிற போது இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அன்ன ஜியாதத்த ஃபி தீனி வல் இப்திதாஇ ஃபி ஷரியா அலீமத்துல் ஹத்ரி ஷதீதத்துல் வரர், அல்லாஹ்வுடைய தீனில் புதிதான ஒரு வார்த்தையை அதிகப்படுத்துவதும் அல்லது கூட்டுவதும், இது ரெண்டுமே என்னது, மிகப்பெரிய ஆபத்து, மிகப்பெரிய தீமை என்பதை இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்தி காட்டுகிறது என்று என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அதன் அடிப்படையில் அந்த சமுதாயத்தின் மீது அல்லாஹ் என்ன செஞ்சான், ரிஜ்ஸை ஏற்படுத்தினான். ரிஜ்ஸ் என்று சொன்னால்
அதற்கு அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் அல் அதாப், அல்லாஹ்வுடைய அதாப், தண்டனை. குர்ஆனிலே எங்கெல்லாம் ரிஜிஸ் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறதோ அந்த இடங்களெல்லாம் அதற்கான பொருள் அதாப் என்பதாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறாங்க அத்தாவுன், கொள்ளை நோய். தாவுன் என்று சொன்னால் பிளேக் போன்ற நோய்கள், அதற்கும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, ரிஜிஸ் என்று பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ அதன் அடிப்படையில் சிலர் என்ன செஞ்சிருக்கிறாங்க, அந்த சமுதாயத்தின் மீது தான் முதலாக இந்த கொள்ளை நோய் இறக்கப்பட்டது. கொள்ளை நோய் என்பது அதாவது இந்த பெரும் தொற்று நோய் என்று சொல்லக்கூடிய அந்த நோய்கள் எல்லாம் அது சாதாரணமாக உருவாவதல்ல, பூமிக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கக்கூடிய நோய்கள். அல்லாஹ் தஆலா இந்த நோய்களை அவர்கள் மீது தான் ஆரம்பமாக இறக்கினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இந்த தாவுனை குறித்து, அதாவது கொள்ளை நோய், பிளேக் நோயை குறித்து சொன்னாங்க. இன்னஹு ரிஜ்சுன் உத்திப பிஹி பஅதுல் உமமில் லதீன கபலக்கும். இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறக்கப்பட்ட அதாப், ரிஜிஸ். அந்த அதாபின் மூலமாக அல்லாஹ் என்ன செஞ்சான், உங்களுக்கு முன் வாழ்ந்த சில சமுதாயத்தாரை தண்டித்திருக்கிறான். அப்போ இந்த பனி இஸ்ரவேல் சமுதாயத்தையும் அல்லாஹ் என்ன செஞ்சான், இது போன்ற அல்லாஹ்வின் வார்த்தைகளுக்கு, அல்லாஹ்வின் கட்டளைக்கு அவர்கள் மாறு செய்ததன் காரணமாக அவர்களை தண்டித்திருக்கிறான் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இன்னொரு நபிமொழியிலும் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னஹாதல் வஜஅ அவு சக்ம ரிஜ்சுன் உத்திப பிஹி பஅதுல் உமமி கப்லக்கும். இது இந்த நோய் அல்லது இந்த வலிகள் இதெல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு முன்பிருந்த சமுதாயத்திற்கு அதாபாக இறக்கப்பட்டது என்கிற செய்தி சஹீஹ் புகாரி, முஸ்லிம் போன்ற நூல்களில் இடம்பெற்றிருக்கின்ற செய்திகள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனி இஸ்ரவேல் சமுதாயம் குறிப்பிட்டு சொல்றாங்க. இதெல்லாம் உங்களுக்கு முன்பிருந்த சமுதாயம் என்று பொதுவாக சொன்னாங்க. இன்னொரு அறிவிப்பில் பிரத்யேகமாக என்ன செய்கிறாங்க ரசூலுல்லாஹி அவர்கள், பனி இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு தான் இந்த கொள்ளை நோய், பிளேக் நோய் என்பது இறக்கப்பட்டது என்பதாக என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அதன் அடிப்படையில் தான் இமாம் இப்னு ஸைத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அல் குர்ஆனில் எங்கெல்லாம் ரிஜிஸ் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதோ அது அதாபை குறிக்கும், அல்லாஹ்வின் புறத்திலிருந்துள்ள தண்டனையை குறிப்பதற்காக வேண்டி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதாக சொல்றாங்க. அப்போ இந்த அடிப்படையில் இந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அல்லாஹ் என்ன சொன்னான், ஹித்தத்துன் என்று சொல்லுங்க, சொன்னால் அவங்களுக்கு என்ன கிடைக்கும், பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சொன்ன வழி மிக இலகுவான வழி. எப்படி ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அல்லாஹ் அவருடைய கருணையின் மூலமாக அந்த சமுதாயத்திற்கு மிக இலகுவான விஷயங்கள் எதுவோ, செய்வதற்கு எது லேசான காரியங்களோ அதைத்தான் அல்லாஹ் கட்டளை இடுகிறான். இன்னைக்கு நமக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கின்ற கடமைகளும் வழிபாடுகளும் வணக்கங்களும் அதே போன்று நன்மையான செயல்களும் எல்லாமே என்னது, நம்மால் செய்யக்கூடிய விஷயங்கள். செய்ய முடியாத விஷயங்களை அல்லாஹ் என்ன செய்யறதில்லை, எந்த சமுதாயத்தின் மீதும் சுமத்துவதில்லை. ஆனால் மனிதர்கள் அவருடைய அறியாமையின் காரணமாக அல்லாஹ்வின் கட்டளையை பின்பற்ற மறுத்து அதற்கு மாறு செய்து அதன் மூலமாக என்ன செய்கிறாங்க, பாவிகளாக ஆகிறார்கள். அது போன்ற ஒரு நிலையைத்தான் என்ன செய்கிறோம், இந்த பனி இஸ்ரவேல் சமுதாயத்துடைய வரலாற்றிலையும் பார்க்குறோம். அவங்களுக்கு அல்லாஹ் சொன்ன கட்டளை ரொம்ப இலகுவான விஷயம். நீங்கள் அந்த வாசலுக்குள்ளே நுழையும் போது என்ன செய்யுங்க, ஹித்தத்துன் என்று சொல்லுங்க, நான் அவங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன். அவங்க என்ன செஞ்சாங்க, ஹித்தத்துன் என்று சொல்வதற்கு பதிலாக ஹப்பத்துன் மின் ஷைரா, அதாவது வார் கோதுமை, மணி கோதுமை என்று என்ன செஞ்சாங்க பயன்படுத்தி கொண்டு அந்த வாசலுடைய அவர்கள் உள்ளே நுழைந்தார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். இதன் காரணமாக என்ன செஞ்சது, அந்த மக்களுக்கு அல்லாஹ்வுடைய அதாப் அவர்களுக்கு இறங்கிவிட்டது. அதனால தான் அல்லாஹ் சொல்றான், பிமா கானு யஃப்ஸுகூன் என்று அல்லாஹ் சொல்றாங்க. அவர்கள் ஃபிஸ்க் செய்ததன் காரணமாக, இந்த இடத்துல ஃபிஸ்க் என்று சொன்னால் அல்லாஹ்வின் கட்டளைக்கு மாறு செய்வது. இமாம் இப்னு அத்தியா அவர்கள் சொன்னார்கள், யஹ்ருஜூன் அன் தாஅத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய தாஅத்திலிருந்து அவர்கள் விலகி செல்வது. மனிதனையும் அல்லாஹ் தஆலா ஃபாசிக் என்று சொல்லுகிறான். அதே போன்று பல்வேறு சமுதாயங்களை அல்லாஹ் தஆலா செய்கிறான், அவர்கள் ஃபாசிக்கெல்லாம் மாறினார்கள் என்று சொல்லுகிறான். அப்போதான் இதெல்லாம் எப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அவர்கள் மாறு செய்கின்ற போதுதான் இந்த ஃபிஸ்க் என்கிற இந்த பாவம் செய்தல் என்கிற நிலையின் மூலமாகத்தான் அவர்கள் அல்லாஹ்விற்கு மாறு செய்கின்றவர்களா, அல்லாஹ்வுடைய கட்டளை விட்டு வெளியேறி சென்றவர்களா மாறுகிறார்கள் என்கிற செய்தியைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறார். ஆக இது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடம், படிப்பினையாக இருந்து கொண்டிருக்கிற விஷயம். அவர்களுக்கிட்ட கட்டளை அவர்கள் செய்ய மறுத்ததன் காரணமாகத்தான் அல்லாஹ்வின் கோபத்திற்கு அவர்கள் ஆளானார்கள். அதே போன்றுதான் இன்றைக்கு நம்முடைய சமுதாயமும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பல்வேறு விதமான கட்டளைகளை புறக்கணித்துக் கொண்டு வாழுகிறோம். அதை நாம் உதாசீனம் செய்து கொண்டு வாழுகிறோம். அதற்கெல்லாம் நாம் நினைக்கிறோம், அந்த கட்டளைகளை மீறுவதற்கு நாம பல நியாயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம்.
அவங்க வந்து அதை கேலி கிண்டல் செஞ்சாங்கன்னு சொன்னால் நம்ம மக்கள் என்ன செய்யணும், அதற்கு நியாயங்களை கருத்தி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையிலிருந்து நாம் தவிர்த்து வாழ வேண்டும். அது போன்ற ஒரு உபதேசம் தான் இந்த வசனத்திலே, இந்த வரலாற்றிலே அல்லாஹ் நமக்கு பாடமாகவும் படிப்பினை அமைத்திருக்கிறான். இந்த பாடங்களையும் படிப்பினைகளையும் அறிந்து கொண்டு அல்லாஹுடைய கட்டளைகளை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய நன்மக்களாக நாம் மாற வேண்டும். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்ல தௌஃபீக்கினை வழங்கட்டும் என்கிற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேள்விகளை தான் இருக்கலாம், சந்தேகங்களாக தான் இருக்கு சார். இல்லை பிடிச்சிக்கலாமா? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.